கோவில்களின் வாசல் படியை எப்படி கடக்க வேண்டும்? கோவில்களுக்குச் செல்லும்போது நாம் பலவிதமான பழக்கவழக்கங்களை கடைப்பிடிப்போம். அதில் முக்கியமான ஒன்று கோவிலின் வாசல் படியை எப்படி கடக்க வேண்டும் என்பது. இது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்தச் செயல் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில முக்கிய காரணங்களை கொண்டிருக்கிறது. கோவில் வாசல் படியை எப்படி கடக்க வேண்டும்? கோவில் வாசல் படியை மிதித்து கடக்க கூடாது. இந்த படியை காலால் மிதிக்காமல் தாண்டிச் செல்ல வேண்டும். இது ஒரு எளிய செயலாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஆழமான நம்பிக்கைகள் உள்ளன. இதன் ஆன்மீக காரணம் என்ன? படியும் தெய்வமும். கோவில் வாசல்படி என்பது சாதாரண மரக்கட்டை அல்ல. அதுவும் தெய்வத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. பல கோவில்களில் இந்த வாசல்படிகளில் தெய்வங்களின் பெயர்கள் அல்லது மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த படியை மிதிப்பது தெய்வத்தை மிதிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. அகங்காரத்தை விடுதல். கோவிலுக்குள் நுழையும்போது நம்முடைய அகங்காரத்தை ஈகோ வாசலிலேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதன் குறியீடாகவும் இது கருதப்படுகிறது. படிக்கும்போது தலை தாழ்ந்து பணிவுடன் செல்கிறோம். அதேபோல நாம் அகங்காரமின்றி இறைவனை வணங்க வேண்டும் என்பதன் அடையாளமே வாசல் படியை மிதிக்காமல் தாண்டிச் செல்வது. பாதுகாப்பு அரண். கோவிலின் வாசல் படியில் பல்வேறு சக்தி வாய்ந்த தெய்வ உருவங்கள், மந்திரங்கள், எந்திரங்கள் ஆகியவை பொறிக்கப்பட்டிருக்கும். இவை கோவிலுக்குள் எதிர்மறை சக்திகள் நுழையாமல் தடுக்கும் பாதுகாப்பு அரணாகச் செயல்படுகின்றன. எனவே அந்த படியை மிதிப்பது இந்த பாதுகாப்பு வளையத்தை பலவீனப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. இதன் அறிவியல் காரணம் என்ன? சுகாதாரம். அந்த காலத்தில் பாதணிகளை பயன்படுத்தும் பழக்கம் குறைவு. மக்கள் வெளியே செல்லும்போது செருப்புகளை பயன்படுத்துவது குறைவு. அதனால் கால் அழுக்குகள் கோவிலுக்குள் நுழைவதை தடுக்கவே வாசல்படியில் கால்களைச் சுத்தம் செய்து உள்ளே நுழையும் பழக்கம் இருந்தது. வாசல் படியை மிதிப்பது அழுக்குகளை உள்ளே கொண்டு வரலாம். கட்டுமானம். பழைய கால கோவில்கள் பெரும்பாலும் மரத்தினால் கட்டப்பட்டவை. வாசல்படி பலமானதாக இருந்தாலும் பலரும் மிதிக்கும்போது அது பலவீனமடைய வாய்ப்பு உள்ளது. எனவே படியை மிதிக்காமல் தாண்டிச் செல்வது அதன் ஆயுளை நீட்டிக்க உதவும். மனத்தடை. கோவிலுக்குள் நுழையும்போது நாம் மனம், உடல் இரண்டையும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். வாசல் படியை தாண்டுவது என்பது ஒரு மனத்தடையை ஏற்படுத்துவதாகும். அதாவது வெளியே இருந்த நம்முடைய மனநிலைக்கும் கோவிலுக்குள் நுழையும் ஆன்மீக மனநிலைக்கும் இடையே ஒரு மாறுதலை உண்டாக்க இது உதவுகிறது. எனவே அடுத்த முறை கோவிலுக்குச் செல்லும்போது வாசல் படியை மிதிக்காமல் பணிவுடன் தாண்டிச் செல்லுங்கள். இது ஒரு நல்ல பழக்கமாக இருப்பதோடு பல நல்ல பலன்களையும் உங்களுக்கு அளிக்கும். இந்த எளிய செயல்பாடு நம் ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான படியாகும்.